ரைட், நாங்கள் 2016 கேள்விகள் பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ இது 2016க்கான கடைசி வீடியோ. ரைட், 33வது கேள்வி பாருங்கள். 10 மூல்கள் நீரில் NaOHன் 2 மூல்களை கரைக்கும் போது கிடைக்கும் கரைசலில் NaOHன் மூல் பின்னம் கேட்டுக்கிட்டோம். இப்போ நீரையும் NaOHயும் கலந்து அதில் NaOH மூல் பின்னம் தான் கேள்வி. இப்போ நீர் எவ்வளோ 10 மூல் என்று சொல்கிறாங்க, NaOH 2. அப்போ அது ரெண்டையும் கலந்தால் வர கரைசலில் எத்தனை மூல் இருக்கும்? மொத்தம் 12 மூல்கள். என்ன, நீரில் 10ம் NaOH 2 கலந்துடும். அப்போ நாங்கள் மூல் பின்னம் பார்ப்போம். இப்படி மொத்த மூலில் அவங்க கேட்ட குறிப்பிட்ட கூழோட மூல் என்ன? அப்போ NaOH தான் மூல் பின்னம் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே மொத்த மூல் 12, NaOH மூல் 2. ஆகவே பின்னம் 1/6 என்று வரும். இது ஒரு இலகுவான கேள்வி. என்ன, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மின் ரசாயன களம் தந்து அது தொடர்பான பொய்யான கூற்று தான் கேள்வி. என்ன, பொய்யான கூற்று. ஆக பாருங்க, 4 விடையிலையும் முதலாவது இரும்பு தகடு அனோட்டாக தொழிற்படுகிறது. ரைட், நாங்கள் இதை பற்றி ஒருக்க பேசிட்டு ஆன்சர்ஸை பார்ப்போம். பொதுவாக மின் ரசாயன களங்கள்னு பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், தாக்க வீத தொடர் படிப்பீங்க நீங்கள். அந்த தாக்க வீத தொடரில் மேலே காணப்படுற மூலகங்கள், மேலே இருக்கிற மூலகங்கள் தாக்குத்திறன் கூடியவை. அவங்க தான் அனோட்டாக தொழிற்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன, அப்போ அனோட்டு தான் ஒட்சியேற்றமும் அடையும். அப்போ இங்கே தந்த 2 மூலகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பும் செப்பும். தாக்க வீத தொடர் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அதில் பாருங்கள், இரும்பு தான் மேலால் காணப்படுது. ஆகவே அவர் தான் அனோட்டாக தொழிற்பட்டு ஒட்சியேற்றம் அடைவார். ரைட். ஆகவே இரும்பு அனோட்டாக தொழிற்படுமா இருந்தால் செப்பு கதோட்டாக தொழிற்படும். அப்போ அது தாழ்த்தப்படும். சரியா? ரைட். அப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு நாங்கள் விடைகளை பார்ப்போம். பாருங்கள், முதலாவதுக்கு இரும்பு தகடு அனோட்டாக தொழிற்படுகிறது. ஆகவே அந்த கூற்று சரி. 2வது, செப்பு தகட்டுக்கு கிட்ட ஒரு தாழ்த்தும் தாக்கம் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா செப்பு கதோட்டாக தொழிற்படும், தாழ்த்தல் நடக்கும்னு நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த கூற்றும் சரி. ரைட். இரும்பு தகடுக்கு கிட்ட வாயு குமிழிகள் விரைவாக வெளிவரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இரும்பு ஒட்சியேற்றப்படும்னு நாங்கள் பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல முன்ன நாங்கள் வழங்கக்குள்ள இரும்பு கரையும், செப்பு பக்கத்தில் தான் வாயு குமிழிகள் தோன்றும். ஆகவே இந்த விடைத்தான் பொய்யான கூற்று. கேள்வி பொய்யான கூற்று தானே. ஆகவே அதுதான் விடை. இரும்பு தகடு கிட்ட வாயு குமிழிகள் வராது, செப்பு தகடுக்கு அருகில் தான் வாயு குமிழிகள் வரும். அடுத்தது, செப்பு தகட்டை நோக்கி புறக்கம்பியினூடாக இலத்திரன்கள் பாயும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அனோட்டிலேருந்து கதோட்டை நோக்கி தான் புறசுற்றினூடாக இலத்திரன்கள் பாயும். அப்போது அந்த கூற்றும் சரியான கூற்று. ரைட். ஆகவே 3வது தான் பொய்யான கூற்று. நீங்கள் தெரிவு செய்யலாம். இந்த மின் ரசாயன களங்களை பற்றி நீங்கள் படிக்கிறது கிரேட் 11 அழகு 12. நான் இங்கே பக்கத்தோட எந்த புக், எந்த பாடம், எந்த தலைப்பு எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். ரைட். ஒரு மின் சுற்றை தந்து 2 கேள்வி, 35, 36. பாருங்கள், இந்த மின் சுற்றில் ஒரு மின்கலம் தந்திருக்கிறாங்க, 6 வோல்ட் உடைய மின்கலம். அடுத்தது 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு 18 ஓம் உடைய 2 தடைகள். ரைட். முதலாவது கேள்வி பாருங்கள். கலத்தின் மூலம் வழங்கப்படும் ஓட்டம் கேள்வி. மின்னோட்டம். மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த 2 தடைகளுக்குமான சமவெளி தடையை பார்ப்போம். இப்போ
சமாந்தர தடைகளுக்கு சமவெளி தடை காண்கக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், ஒன்றின் கீழண்டு பின்னம் போட்டு கண்டு பிடிப்போம். என்ன அப்போ அப்படி எழுதினால் ஒன்றின் கீழ் நான் இங்கே R' எடுக்கிறது சமவெளி தடையை குறிச்சிருக்கிறேன். ஆகவே சமவெளி தடை ஒன்றின் கீழ் 18 சக ஒன்றின் கீழ் 18. அதை நீங்கள் சுருக்கி எடுத்தால் சமவெளி தடை 9 ஓமாக வரும். அடுத்து நீங்கள் மின்னோட்டத்தை இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓமின் விதி நீங்கள் படிப்பீங்க. V = IR ஒரு சமன்பாடு. அதில் நாங்கள் கேள்வி I மின்னோட்டம், ஆகவே ஐயை எழுவாய் மாற்றம் செய்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். P அவங்க தந்திருக்கிறாங்க 6 வோல்ட், R நாங்கள் கண்டுபிடித்தோம் 9 ஓம். ஆகவே 6 கீழ் 9 என்றது சுருக்கினால் 2 கீழ் 3 ஆம்பியர் என்று வரும். ஆகவே 2வது விடை. 36வது கேள்வி பாருங்கள். சுற்றில் நேர்கடத்தி பகுதி SPயினூடாக பாயும் ஓட்டம் I காரணமாக SPயை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். ஓமேன ஒரு நேரிய கடத்தில ஓட்டம் செல்லக்குள்ள காந்தப்புலம் உருவாகும் என்று நாங்கள் படிப்போம். இப்போ அந்த காந்தப்புலத்தோட திசையை தான் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. SPயினூடாக ஓட்டம் பாயக்குள்ள ஆரம்பத்தில் உள்ள படத்தை பாருங்கள் பிள்ளைகள். களத்திட இதுதான் நேர் முடிவிடம், இதுதான் மறை முடிவிடம். என்ன ஆகவே நேர் முடிவிடத்தில் இருந்து தான் மின்னோட்டம் போகும். ஆகவே நீங்கள் மின்னோட்ட திசை எஸ்ஸிலிருந்து Pக்கு என்று பார்க்கணும். ரைட், இப்போ எங்களோட கேள்வியில் பார்ப்போம். எஸ்ல இருந்து Pக்கு போகிற மாதிரி மின்னோட்டம் அவங்க காட்டியிருக்கிறது. அப்படி காட்டியிருக்கிறது இந்த விடையும் மட்டும்தான். எஸ்ஸிலிருந்து Pக்கு போகிற மாதிரி ஐக்குரிய அம்புக்குறி. ரைட், இப்போது காந்தப்புலத்தோட திசை கேள்வி. அதுக்கு நீங்கள் பார்க்கலாம் என்ன, மேக்ஸ்வெல்லின் தக்கை திருக விதி படிப்பீங்க. என்ன இது நான் புத்தகத்தில் இருக்கிற இது அப்படியே தான் போட்டிருக்கிறேன். ரைட், பாருங்கள். ஓட்டம் பாயும் திசையில் ஒரு தக்கை திருகின் வலக்கை புரியுள்ள திருகு, அதாவது வலது கையில் வச்சு திருகுக்கொள்ள முனை செல்ற திசையும் தக்கை திருகிட தலை சுழல்ற திசையையும் வைத்து நாங்கள் பார்ப்போம். தக்கை திருகிட தலை சுழல்ற திசையில் தான் காந்தப்புலம் உருவாகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அம்பியர்ட வலக்கை விதியில் பார்க்கலாம். வலது கையை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், ஓட்டம் பாயிற திசையில் பெருவரலை வைத்து அடுத்த விரல்கள் எந்த பக்கம் சுழலுமோ அந்த திசையில் தான் என்னது காந்தப்புலம் திசையும் அமையும் என்று. அப்படி பார்த்தால் 4வது விடை தான் சரியான விடையாக அமையும். ரைட், இந்த விதிகள் உங்களுக்கு கிரேட் 11 புக்கில் இருக்கிற விதிகள் தான். நான் புக்கில் உள்ள அதே படத்தை தான் நீங்கள் போட்டும் இருக்கிறேன். ஸோ எதுவுமே உங்களோட சிலபஸ்க்கு தாண்டி வராதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். 37வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் ஏயை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஏ பொருளை பாருங்கள். இடது பக்கமாக 15 நியூட்டன் இடது திசைக்கும் வலத்திசைக்கு எக்ஸ் நியூட்டனும் உபயோகிக்கப்படுது. ரைட், இங்கே என்ன சொல்கிறாங்க, பொருள் எக்ஸின் திசையில் 10 நியூட்டன் விளையுள் விசையுடன் இயங்கும். அதாவது எக்ஸின் திசை என்று சொன்னால் எக்ஸ் எந்த திசை, இந்த திசையில் இயங்குதுன்னு, அந்த திசையில் 10 நியூட்டனோட இயங்குதான். அப்படியா இருந்தால் எக்ஸிட பெருமானம் என்னென்று தான் கேள்வி. ஆகவே பாருங்கள், எக்ஸிட திசைக்கு எதிர் திசையில் 15 நியூட்டன் இருக்குது. 15 நியூட்டன் இருந்தும் கூட எக்ஸிட திசையில் 10 நியூட்டனோட பொருள் அசையணுமென்ற எக்ஸ் என்ன செய்திருக்கணும், 15 நியூட்டனை விட பெரிய ஒரு விசையாக இருக்கணும். அப்போ அந்த 15 விசையை தாண்டி இன்னும் 10 நியூட்டன் விளையுள கொண்ட எக்ஸ் அசையனமாக இருந்தால் எக்ஸின் பெருமானம் 25 நியூட்டனாக இருக்கும். நீங்கள் இப்படி கணக்கு செய்தும் பார்க்கலாம். நிறைய நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் மனக்கணக்கிலே செய்து எக்ஸ் 25 என்று கண்டுபிடித்திருக்கலாம். ரைட், இது உங்களோட தரம் 10ல் உள்ள திசைகள் சமநிலை
பற்றின பாடத்தில் வர ஒரு பொதுவான சின்ன கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு குறித்த தானத்திலிருந்து ஒரு நேர்கோட்டு பாதை வழிய ஒரு பிள்ளையின் இயக்கம் பற்றி தரவுகள் தந்திருக்கிறாங்க. நேரத்தோட இடப்பெயர்ச்சி தந்திருக்கிறாங்க. நேரம் பாருங்கள், 0 to 11 செகண்ட் வரைக்கும் அந்த பிள்ளையோட இடப்பெயர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதல் செகண்ட், 2வது செகண்ட் அப்படின்னு. ரைட், பாருங்கள், இதில் இங்கேயும் பொய்யான கூற்று தான் கேள்வி. ரைட், முதலாவது விடை பார்ப்போம். முதல் 3 செகண்ட்களில் பிள்ளை ஒரு சீரான வேகத்துடன் இயங்கி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. முதல் 3 செகண்ட், முதல் 2, 3. ரைட், நான் வேகத்தை கண்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே முதல் செகண்டில் வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்ன? இப்போ 2 மீட்டர் ஒரு செகண்ட். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், 2 மீட்டர் செகண்ட் -1 வேகமாக வரும். 2ஆம் செகண்டில் பாருங்கள், 2ஆம் செகண்டுக்குள்ளே 2ஆம் செகண்டில் எவ்வளோ இடப்பெயர்ச்சி? 4 மீட்டர்லேருந்து நாங்கள் 2 மீட்டரை கழித்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த செகண்டுக்குரிய இடப்பெயர்ச்சி வரும். ஆகவே அதுக்கும் விடை 2 ms - 1 வரும். 3வது செகண்டுக்கும் நீங்கள் அதே மாதிரி செய்து பார்த்தால் 2 ms - 1 என்று வேகம் வரும். ஆகவே முதலாவது கூற்று சரியான கூற்று. முதல் 3 செகண்ட்லேயுமே ஒரே வேகம், சீரான வேகத்தில் தான் பிள்ளை இயங்குது. ரைட், அடுத்து பாருங்கள், 2வது கேள்வி. ரெண்டாவது விடை, பிள்ளை ஓய்வில் இருந்த மொத்த நேரம் 5 செகண்ட் சொல்கிறாங்க. ரைட், பிள்ளை எங்கெங்கே ஓய்வில் இருந்திருக்குன்னு பார்ப்போம். பிள்ளையோட இடப்பெயர்ச்சி மாறாமலே இருக்குதுன்னா அது ஓய்வில் இருந்த சந்தர்ப்பம். என்ன பாருங்கள், 3வது செகண்ட், 4வது செகண்ட், 5வது செகண்ட், 3லேயுமே இடப்பெயர்ச்சி 6 மீட்டரை தாண்ட இல்லை. அப்போ இந்த 4வது செகண்ட்லேயும் 5வது செகண்ட்லேருந்து அவர் ஓய்வில் இருந்திருக்கிறார். 3வது செகண்டில் 6 இடப்பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறார். ரைட், அடுத்தது திரும்ப 6வது செகண்டில் 8 மீட்டருக்கு போகிறாரு. 7வது செகண்டில் திரும்ப இயங்கலில் 8 மீட்டரில் இருக்கிறார். அப்போ அவர் ஓய்வில் இருக்கிறது 3 செகண்ட்கள் மட்டும்தான். அப்போ 5 செகண்ட்ன்றது பொய்யான கூற்று. அப்போ அதுதான் விடையும். அடுத்த விடைகளையும் பார்ப்போம். பிள்ளை மறுபடியும் தொடக்கத்தானத்திற்கு வந்துள்ளது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். கடைசியாக பிள்ளையோட இடப்பெயர்ச்சி 0 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இடப்பெயர்ச்சி 0 சொன்னால் பிள்ளை திரும்ப ஆரம்ப தானத்துக்கு வந்திருக்கும். என்ன அப்போ அந்த விடையும் சரியான விடை உண்டு. 4வது விடை பாருங்கள். பிள்ளை இயங்கிய மொத்த தூரம் 16 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. தூரம் அவங்க தரவில் தந்தது இடப்பெயர்ச்சி. அப்போ இடப்பெயர்ச்சியில் பாருங்கள், மேக்ஸிமம் அந்த பிள்ளை போயிருக்கிறது 8 மீட்டர் தான். 8 மீட்டரில் இருந்துட்டு திரும்ப ஆரம்ப தானத்துக்கு வந்திருக்கு. ஆகவே 8 மீட்டர் போய் திரும்ப 8 மீட்டர் வந்திருக்கணும். என்ன அப்போ தான் ஆரம்ப தானத்துக்கு வரலாம். ஆகவே தூரம் 16 மீட்டர்ன்றதும் சரியான ஒரு கூற்று தான். ஆகவே கேள்வி பொய்யான கூற்று எதுன்றது. அப்போ நீங்கள் 2வது விடையை தெரிவு செய்யலாம். ரைட், இது உங்களோட கிரேட் 10 2வது பாடத்தில் உள்ள தலைப்பிலிருந்து வந்த ஒரு கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை செய்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பு உருவில் தந்திருக்கிறாங்களாம். இதில் எந்த சந்தர்ப்பத்தில் கல்வனோமானியில் திரும்பல் ஏற்படாது என்று கேள்வி. சரி, ரைட். மின்காந்த தூண்டலில் மின்னோட்டம் உருவாகினால் தான் கல்வனோமானி திரும்பும். என்ன அப்போ மின்னோட்டம் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் நாங்கள் படிப்போம். மின்காந்த தூண்டல் படிக்கக்குள்ள எப்படி காந்தமும் சுருளும் ஒன்றை ஒன்று நோக்கி அப்படி இல்லாட்டி விலத்தி அசையக்குள்ள அந்த இடத்துல அசைவொன்று நடந்தால் அங்கே மின்னோட்டம் தூண்டப்படும். அப்போ அப்படி சந்தர்ப்பம் எப்படி வரலாம்? காந்தம் ஓய்வில் இருந்து சுருளை நாங்கள் அருகில் கொண்டு வரலாம், அல்லது காந்தத்தை ஓய்வில் வச்சு சுருளை விலத்தி கொண்டு போகலாம், அல்லது சுருளை ஓய்வில் வச்சு காந்தத்தை அருகில் கொண்டு வரலாம், அல்லது சுருளை ஓய்வில் வச்சு காந்தத்தை
விளக்கை கொண்டு போகலாம். இந்த அவ்வளோ சந்தர்ப்பத்திலே மின்னோட்டம் உருவாகும். அப்போ இங்கே மின்னோட்டம் உருவாகாத சந்தர்ப்பம் தான் கேள்வி. விடைகளில் பாருங்கள். முதலாவது சுருளை ஓய்வில் வைத்து காந்தத்தை சுருளை நோக்கி அசைக்கிறாங்களா, அப்போ அசைக்கிறாங்க, ஆகவே அங்கே மின்னோட்டம் உருவாகும். ரெண்டாவது பாருங்கள், சுருள் காந்தம் ஆகிய இரண்டையும் ஓய்வில் வச்சா அங்கே யாரும் அசையலை, 2 பேரும் ஓய்வில் இருக்கக்குள்ள அங்கே எப்படி மின்னோட்டம் ஒன்று தூண்டப்பட போகுதுன்னு? அங்கே மின்னோட்டம் தூண்டப்படாது, ஆகவே கல்வனோமானியம் திரும்பாது. அப்போ நீங்கள் 2 ஓய்வில் என்று சொல்லக்கூடிய அந்த விடையை நீங்கள் தேர்வு செய்யலாம். ரைட். இந்த மின்காந்த தூண்டல் உங்களுக்கு கிரேட் 11ல் 13வது அலகில் இருக்குது. ரைட். 40வது கேள்வி பார்ப்போம். கடைசி கேள்வி. குருநாகல் நகரத்தில் வதியும் அனில், ஜகத், சுஜித், நாமல் ஆகியோர் ஒரு குறித்த தினத்தில் உட்கொண்ட காலை உணவு பற்றி ஒரு அட்டவணை. ரைட். அதில் பாருங்கள், ஒவ்வொரு மாணவர்களுடையும் உணவுகளை பற்றி ஒரு அட்டவணை தந்திருக்கிறாங்க. அதில் கீழே சொல்லியும் இருக்கிறாங்க. அரிசியும் தேங்காயும் எங்கே இருந்துண்டு? குருநாகல். அடுத்தது உருளைக்கிழங்கு நுவரெலியாவாம். அரிசி மா பொலன்னறுவை. மீன் நீர்கொழும்பு. பருப்பு இந்தியாவிலிருந்து. அடுத்தது கோதுமை மா அமெரிக்காவிலிருந்துன்னு சொல்கிறாங்க. ரைட். இந்த மாணவர்கள் எங்கேயாவும் குருநாகல்னு கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். கேள்வியில் குறைந்த உணவு மைல் யாருக்குன்னு தான் கேட்டிருக்கேன். அப்போ உணவு மைல்ன்றது தெரியும் உங்களுக்கு. உணவு உற்பத்தி செய்யப்பட்டு, அதாவது அந்த இடத்துல இருந்து உண்ணுற வர்ற இடம் வரைக்கும் எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தை வைத்து தான் உணவு மைல் பார்க்குறது. என்ன? அப்போ உணவு மைல் குறைந்ததுன்றக்குள்ள யார் அவருக்கு அருகில் இருந்தே எல்லா உணவையும் பெற்றுக்கொள்ளிருக்கிறார் அல்லது குறைந்த தூரத்துலேருந்து பெற்றிருக்கிறார்ன்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள் எழுதியிருக்கிறேன். அணில் சோறும் தேங்காய்ப்பூ சம்பலும் 2 குருநாகல், பருப்பு மட்டும் இந்தியாவில் இருந்து. அடுத்தது ஜெகத் இடியப்பம் எப்படியாம் அரிசி மாவினால்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆகவே அது பொலன்னறுவை. மீன் நீர்கொழும்பு, பருப்பு இந்தியா. சுஜித் பானே கோதுமைமா, ஆகவே அமெரிக்கா. அடுத்தது பருப்பு இந்தியா, தேங்காய்ப்பூ சம்பல் மட்டும் குருநாகல். அடுத்தது நாமல் ரொட்டி அமெரிக்கா, உருளைக்கிழங்கு நுவரெலியா, தேங்காய்ப்பூ சம்பல் குருநாகல். ரைட். இதில் நீங்கள் சுஜித் அடுத்தது நாமல் இவங்க 2 பேரையும் முதல்லையே நீக்கிடலாம். என்று சொன்னால் அவங்க 2 பேருக்கும் அமெரிக்கா வந்துடுது. அமெரிக்கானுக்குள்ளே ஆகவே தூரம் என்ன? அடுத்து அணிலையும் ஜெகத்தையும் வச்சு பார்த்தால் 2 பேருக்கும் பருப்பு இருக்குது, இந்தியா. ஓகே. மீதி அணில் மீதி 2யுமே குருநாகல்லே பெற்றுக்கொள்ளார். ஜெகத் பொலன்னறுவை நீர்கொழும்பு கொஞ்சம் தூரம் போகிறார். ஆகவே அணில் தான் இந்த 4 பேர்லேயும் உணவு மைல் குறைந்த மாணவன். ரைட். இந்த உணவு மைல் பற்றி நீங்கள் எங்கே படிப்பீங்க? கிரேட் 11ல் கடைசி பாடம். ரைட். 2016க்குரிய 40 கேள்விகளையும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். 40 கேள்வியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புத்தகத்தில் இருந்து பாடத்திட்டத்தில் இருந்தே தான் கேட்கப்பட்டிருக்கு. நான் அவ்வளோ கேள்விக்கும் எந்த தலைப்பு எந்த பக்கம் என்ற வரைக்கும் பதிவிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம்.